மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், நகராட்சி நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆகியோரை சந்திப்பதற்கு எங்களுக்கு தலைமைச் செயலகத்தில் அனுமதி அளிக்கப்படவில்லை. நாங்கள் அனுமதி கேட்டு பலமுறை போராடியும் தலைமைச் செயலக நுழைவாயில் அரசு ஊழியர்களின் நலனுக்காக போராடக்கூடிய சங்கங்களை தீவிரவாதிகளைப் போல காவல்துறையினர் நடத்தி எங்களை உள்ளே சந்திப்பதற்கு அனுமதிப்பதில்லை. அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களான்னு கேட்கிறாங்க. உள்ளே போனால்தான் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும். அதையும் மீறி நாங்கள் உள்ளே போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு கடந்த 2/6/2026 காத்திருக்கிறோம். அவர்களது உதவியாளரை வாட்ஸ்அப்பிலும் தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டாலும் அவர்கள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வழங்கல. குறிப்பாக மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களான பெண் சுகாதார தன்னார்வலுடைய கோரிக்கைகள், அவங்களுக்கு ஊதிய உயர்வு கேட்கிறோம், அவங்களுக்கு சீருடைகள் வழங்க வேண்டும் என்று கேட்கின்றோம். கடந்த 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறைதான் அவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக எல்லாம் பேசுவதற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அருண்ராஜ் அவர்கள் எங்களுக்கு சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை. இந்த ஒட்டுமொத்த கோரிக்கையை சென்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சென்று பார்க்கலாம் என்று போனால் முதலமைச்சருடைய தனி செயலகத்திலே அங்கே உள்ள அதிகாரிகளை சந்திப்பதற்கு கூட காவல்துறை அனுமதிக்கவில்லை. வேறு வழியின்றி அங்கு என்ன செய்யலாம் என்று கேட்கும் போது முதலமைச்சருடைய முகவரிக்கு இமெயில் அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். அப்படி மின்னஞ்சல் 2/6/2026 அனுப்பிவிட்டு கடந்த 1 மாத காலமாக ஒன்றரை மாதமாக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்கு என்ன வழி என்று எங்களுக்கு தெரியாது. இப்ப குறிப்பாக நாங்கள் அவசரமாக இந்த இதை கொண்டது காரணம் என்ன அப்படின்னா, வருகிற 10/8/2026 நாங்கள் சில கோரிக்கைகளுக்காக நாங்கள் சென்னையிலே ஆர்ப்பாட்டம் நடத்த. முதல் கோரிக்கை, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை ஓட்ஸாப் கூட்டமைப்பு சந்திப்பதற்கு அரசு அதிகாரிகள், மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அரசு செயலர்கள் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்றும், மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கும், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்கின்றோம். நேரம் ஒதுக்கி தந்தால் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் சொல்லி அதற்கான தீர்வு காண முடியும். நேரம் ஒதுக்கி தராவிட்டால் 10/8/2026 சென்னையிலே சுமார் 1 லட்சம் மகளிரை திரட்டி இந்த பணியாளர்கள் அனைவருமே பெண் ஊழியர்களாக இருக்காங்க. இந்த பெண் ஊழியர்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்றும், தமிழக அரசு தொடர்ந்து செவி சாய்க்காத பட்சத்திலே எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காவிட்டால் நாங்கள் விரைவில் அனைவருமே தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவும் முடிவு செய்கிறோம். ஏனென்றால் அதிகாரிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பே வழங்கப்படாவிட்டால் ஒரு அரசு ஊழியர் நலச்சங்கங்கள் வேற என்னதான் செய்ய முடியும்? நாங்க என்ன சொல்றோம், எங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசுக்கு கால அவகாசம் தேவைப்படும் என்பது உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பாக எங்களது கோரிக்கைகளை அழைத்து பேச வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். எங்களை அழைத்து பேசுவதற்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது ரொம்ப வேதனையான செய்தி. குறிப்பாக பரப்புரையாளர்கள், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணியாற்றக்கூடிய அனிமேட்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்கள் சுமார் 3000 பேருக்கு மேல் வருகிற 31/7/2026 அவர்கள் சார்ந்துள்ள, அதாவது அவர்கள் சம்பளம் வாங்கக்கூடிய சொசைட்டிகள் 8 சொசைட்டி இருக்கு. இந்த 8 சொசைட்டிகளும் 31/7/2026 அதனுடைய பணிக்காலம் முடிவடைகிறது. சுமார் 10 ஆண்டுகளாக அந்த திட்டத்திலே பணியாற்றக்கூடிய தூய்மை பாரத இயக்கம் திட்டத்திலே பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளில் பணியாற்றக்கூடிய பரப்புரையாளர்கள் 31/7/2026 பிறகு என்ன செய்வது என்று தலையிடுகிறார்கள். இது ஒரு அவசரமான இந்த செய்தியை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்றால், கடந்த 15/7/2026 அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, ஆனால் கேன்சல் பண்ணாங்க. தொடர்ந்து அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களையும் சந்திக்க முடியல. இந்த துறையை கவனிக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு கொடுக்கப்படல. அப்போ இந்த பணியாளர்கள் என்ன செய்வாங்க? குறிப்பாக தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தில் சுமார் 27 ஆப்புகள், 27 செயலிகளை செயல்படுத்தக்கூடிய சுகாதார ஊக்குநர்கள், ஊரக வளர்ச்சித்துறையில் சுகாதார ஊக்குநர்கள், நகராட்சி நிர்வாகத்துறையில் அனிமேட்டர்ஸ்,
அதே போல மக்கள் நல்வாழ்வு துறையில வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பணியாற்றக்கூடிய சுமார் 13,000 பெண் சுகாதார தன்னார்வலர்கள். இவருடைய கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும். இவர்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய பொதுவான கோரிக்கை ஊதிய உயர்வு, சீருடை, பணி நிரந்தரம். பணி நிரந்தரம்னா காலமுறை ஊதியம் நாங்கள் கொடுத்து சொல்லலாம். தற்போது இருக்கக்கூடிய பணியிலிருந்து நீக்காமல் பணி வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம்.